இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தூதரக ரீதியான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 17 மீனவர்கள் 2 இயந்திர படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினரால் இன்று அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 20ஆம் தேதியன்று நாகை மாவட்டம் கோடியக்கரையை சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கையை சேர்ந்த அடையாளம் தெரியாத 6 பேர் நடத்திய தாக்குதலில் 3 பேர் காயமடைந்தனர் என்பதையும் வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் GPS கருவிகள், மீன்பிடி வலைகள், கையடக்க தொலைபேசி மற்றும் அவர்கள் பிடித்த மீன்களும் கொள்ளையடிக்கப்பட்டதையும் ஸ்டாலின் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டில் மட்டும் 530 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 71 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இதுபோன்ற சம்பவங்கள் தமிழக மீனவர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார். எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதுடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்.